ஸ்கைபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தலைவரோட 171வது படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருண்? அத பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? ஏங்க, தலைவரோட படம்னு நீங்க வேற சொல்லிட்டீங்க. அதுவும் லோகேஷோட டைரக்ஷன், நம்ம தலைவர் வந்து களமிறங்குறாரு அப்படிங்கும் போது அதோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா நானும் காத்துட்டு இருந்தேன். அந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சொல்லவே வேணாம், இப்போ இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸோட படங்கள் வந்து டீசரு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட ரெக்கார்டே வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 50 லட்சம் பார்வையாளருக்கு மேலே தாண்டி இப்போ யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. பின்ன அதெல்லாம் நீங்க பாக்கலையா? சரி, ஓகே. அப்போ அந்த டைட்டில் டீசர்ல வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க? அதுல என்னென்னலாம் இருக்கு? டைட்டில் டீசர்ல ரோலக்ஸ் வாட்ச பத்தி காட்டியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தலைவர் ஒரே ஒரு சீன் தான், அந்த வாட்ச் எடுத்து இப்படி போடுவாரு, அப்படி தன்னால போய் விடுவாரு. என்னதான் இருந்தாலும் 73 வயசானாலும் நம்ம தலைவருக்கு அந்த அழகும் ஸ்டைலும் இன்னும் கூட குறையல. பாத்தீங்களா அருண்? கண்டிப்பா. அது எப்படி நம்ம அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த படையப்பா படத்துல சொன்ன டைலாக் இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு வந்து நிலைச்சு நிக்குது அப்படின்னா அதற்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம தலைவர் தான். அவரோட விடாமுயற்சி, அவரோட உழைப்பு தான். ஸோ அவரு இந்த அளவுக்கு எஃபர்ட் போடல அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதாவது நம்ம இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்டா மாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அதாவது இந்த போதைப் பொருள் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான இடங்கள் அங்கங்க அப்படி இன்டைரக்டா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் வந்து போதைப் பொருள் சம்பந்தமா இல்லாம எடுத்தாரு. அதை தொடர்ந்து எல்லா படங்களுமே இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட படங்களாவே எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து லாஸ்டா லியோ படம் தளபதியை வச்சு பண்ணியிருந்தாரு. அந்த படத்து மூலியமா ஒருவேளை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லியோ படம் வந்து ஹைப்பு, பயங்கரமான ஹைப்புங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே கிராஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்தியன் சினிமால எதுவும் பண்ணாத ரெக்கார்ட்லாம் பண்ணிருந்துச்சு. ஆமா, பின்ன அந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா செம்ம ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணுச்சு லியோ படம். பட் ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வசூல் அப்படிங்கிறது கணிசமா குறைஞ்சிருச்சு. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் என்னப்பா இவரு சுட்டவடையவே சுட்டுக்கிட்டு இருக்காரு, திருப்பி திருப்பி அதே மாதிரி கேங்ஸ்டர் மூவியா எடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு டாக் போயிட்டே இருக்கு மக்கள் மத்தியில. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து அவர் அந்த லியோ படத்துக்கு ஒரு நெகட்டிவான விமர்சனமா மாறிடுச்சு. ஆனா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தலைவரோட அடுத்த தலைவர் 171 படத்துக்கு ஒரு பிளஸ்ஸாவும் மாறி இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த மறுபடியும் அதே மாதிரி கதைக்களத்தை காமிச்சா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு இல்லையா அப்படிங்கிறத நம்ம லியோ படத்திலேயே பார்த்துட்டோம். அதனால இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த தலைவர் 171ல அழகா வந்து இந்த கோல்டு ஸ்நாச்சிங், சோ கோல்டு கடத்துறது, இந்த சம்பந்தம் மாதிரியான ஒரு விஷயங்களை உள்ள கொண்டு வர போறாரு அப்படிங்கிறது இந்த டீசர்ல இருந்தே தெரியுது. இது இல்லாம நீங்க என்ன விஷயங்களை நோட் பண்ணீங்க? இதுல வழக்கம் போல நம்ம அனிருத்தோட மியூசிக் தான் ஹைலைட்டா இருக்கு இந்த படத்துல. அவர் எப்ப உங்களுக்கே தெரியும், அனிருத் வந்து எடுக்கிற எல்லா மூவியுமே செம தாறுமாறு தக்காளி சோறுகிற மாதிரி செம்ம ஹிட்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் தலைவரோட இந்த 171 படத்துலயும் அனிருத் செம்மையா ஒரு பக்கா மாசான மியூசிக்ஸ் கொடுத்திருக்காரு, சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. வேற லெவல்ல வரப்போகுது படம் மட்டும் தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா நீங்க? நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜரோட எல்லா படமே பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு மூவி எல்லாம். சோ அது எல்லா மூவியுமே தொடர்ந்து ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம தலைவரோட 171வது படமும் இதே லெவல்ல தான் போகுது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆனா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா அந்த கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறது ஓகே, பட் ஆனா அவரோட அந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து இருக்கக்கூடிய படம் இல்லாம இப்போ வந்து கடத்தல் கும்பல், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் படம் அவரோட மாநகரம் படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, பட் அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து யதார்த்தமா கடத்த போய் கடைசியில அது வேற ஒரு குழந்தையை கடத்தி, அதுவும் கிட்டத்தட்ட கடத்தல் சம்பந்தமான ஒரு கதையா தான் இருக்கும். அதே பாணியில அங்க வந்து குழந்தை, இங்க வந்து தங்கம். ஸோ கண்டிப்பா தங்கம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு துபாய், சவுதி இந்த மாதிரியான இடங்களை பத்தி ஏதாவது காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே தெரிய வருது. ஏன்னா அந்த இடங்கள்ல வந்து தங்கம் விலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அங்க வந்து தங்க புழக்கம் அதிகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா லோகேஷ் அங்க வந்து ஷெட்யூலோட பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த டீசரை நம்ம பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயே கொடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசின ரொம்ப ஹிட்டான டயலாக்ஸ், சாங்ஸ், அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு
கொண்டு வந்திருக்காரு. ஆமா. அதெல்லாம் வழக்கம் போல பஞ்ச் டயலாக் அதுதான் மெயின். நம்ம தலைவரோட பஞ்ச் டயலாக் எப்பவுமே தாறு மாதிரிதான். அதேதான் இந்த படத்துலயும் ஒரு பஞ்ச் டயலாக் நிறையவே கொடுத்திருக்காரு. தலைவர் வந்து தலையை காமிச்சாலே போதும், ரசிகர் கூட்டம் அந்த அளவுக்கு அப்படியே ஆர்ப்பரிச்சு தியேட்டர் ஃபுல்லா வேற லெவல்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் இப்போ வந்து பயங்கரமான மாசான டயலாக்ஸ் வேற உள்ள கொண்டு வந்திருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதனால பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, தலைவருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா வேற டைலாக் எல்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனமும் இருக்கு. ஏன்னா இந்த டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பழைய டைலாக்ஸ் தான். அதாவது பழைய டைலாக்ஸ் பழைய விஷயங்கள்லாம் வந்து புதுப்பிச்சு கொடுக்கறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, அவரோட முதல் படத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து இந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதை வந்து ரசிகர்களுக்கு இன்னும் ஏன்னா ரீசெண்டா கூட லியோ படத்துல சோ அந்த கருப்பாயி சோ அதெல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா பாருங்க இனி அந்த பாட்டு மட்டும் இல்ல, இன்னொரு பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. அது என்ன பாட்டு தெரியுமா? கருப்பாயி அந்த சாங்ஸ் ஒண்ணு, தாமரை பூவுக்கும் தண்ணி, அது அதுக்கு மேல அல்டிமேட்டான ஒரு சாங்கா போயிட்டே இருந்தது. அதுவும் நம்ம தலைவர் தளபதி பண்ணுவாரு பாருங்க, அதுதாங்க அல்டிமேட். அதே மாதிரிதான் இந்த 171வது படம் நம்ம தலைவரோட படத்துலயும் அந்த மாதிரி நல்ல சில விஷயங்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம சன் பிக்சர்ஸ் தான் எடுத்து பண்ணி, கலாநிதி மாறன் சார் தான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக்ல இருந்து டைரக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாமே அல்டிமேட்டா போயிட்டு இருக்குங்க. வெறும் இந்த டீசர்ல இவ்வளோ மக்கள் வந்து வியூவர்ஸ் இருப்பாங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த படத்தோட ரிலீஸ் எப்படி இருக்க போகுது, இன்னும் அந்த படத்துடைய கோலாகலமான கொண்டாட்டம் எப்படி இருக்க போகுது நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்லைங்க, இப்போ மெயினா பார்க்கணும் அப்படின்னா லோகேஷ் படம் அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் படத்துல இருந்து தொடர்ச்சியா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அன்பரியூ மாஸ்டர்ஸ் தான். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷோட படத்துல. அப்படித்தான் வந்து இந்த படம் ஃபுல்லா கேங்ஸ்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஸ்டண்ட் அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால வந்து அன்பரியூ மாஸ்டர்ஸ் உள்ள வந்ததே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதோட மட்டும் இல்லாம தலைவருக்கு 73 வயசுல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சா சும்மா மாசா கேங்ஸ்டரா தெரியுமோ அத்தனையும் வச்சிருக்காங்க. முழுக்க அந்த டீசர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல கோல்டன் கலர், அந்த கோல்டு மட்டும் தான் வந்து கோல்டு கலர்ல தெரியுது, மத்தது எல்லாம் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. சோ இதை பார்க்கும் போதே கண்டிப்பா ஏதோ டிஃப்ரெண்டா லோகேஷ் வந்து ட்ரை பண்றாருப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் முந்தைய படங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆனதுனால இனி வரக்கூடிய படங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கிறாரோ என்னமோ தெரியல. பட் எனிவே நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த தலைவர் 171 தரமா கொடுக்க போறாரு அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இன்னொரு விஷயம் இதுல கவனிச்சிங்களா அருண்? நம்ம விக்ரம் படத்துல ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் நமக்கு காமிச்சிருப்பாரு, ரோலெக்ஸ் வாட்ச். அதே மாதிரி இப்ப நம்ம தலைவரோட படத்துல அந்த கோல்டன் செயின் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா அந்த ரோலெக்ஸ் வாட்ச் அப்படியே வரும். சோ அதெல்லாம் பயங்கர அல்டிமேட்டா இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ நம்ம அனிருத்தை பத்தி சொல்லவே வேணாம். சோ பிஜிஎம் அப்படின்னாலே அனிருத்னா பிஜிஎம் அந்த அளவுக்கு வந்து தரமா, அதுவும் தலைவருக்குன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா மெருகேத்தி மியூசிக் போடுவாரு. பிஜிஎம்லாம் சும்மா தாறுமாறா இருக்கு. சோ அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுவும் இப்போ படத்தோட ஷூட் வேற இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் ஹைலைட்டடா நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது. ஆனா குறிப்பா ஒண்ணு சொல்லணும், இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எகிற போகுது. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம தலைவருக்கு மட்டுமே வந்து 200 இருந்து 250 கோடி சம்பளம் கொடுக்க போறாங்க. அதோட இன்னொரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய டைரக்டர், பிரம்மாண்டமான டைரக்டர் அப்படின்னா இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? ஒரே ஒரு ஆள், சங்கர். சோ அதற்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதையும் மீறிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அவருக்கு வந்து இந்த தலைவர் 171 படத்துல சன் பிக்சர்ஸ் 60 கோடி ரூபா வந்து வாரி இறச்சிருக்காங்க. என்னங்க ஒரு பிளாக் பஸ்டரான படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்கு 60 கோடி கொடுக்கலன்னா எப்படி? சும்மாவா? கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது 60 கோடிங்கிறது அவருக்கு சாதாரணமான விஷயம். பட் இதுக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து கம்மி தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற லீடிங்லயே அவர் தான் அல்டிமேட்டா போயிட்டு இருக்காரு. கேங்ஸ்டர் மூவினா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரீசாங்ஸ் எடுத்து பண்ணணும்னா அவர் தான் இருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தரமான ஒரு படமா அமையப்போகுது அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.